மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? மத்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து தாங்க. ரைட், ஓகே. நம்ம நேத்து பார்த்திருந்தோம். ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம எந்த வகையில அணுகலாம், உள்ளீடு எந்த மாதிரி, உள்ளீடு என்ன மாதிரி, வெளியீடு என்ன, முறை வழியாக்கம் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா அலசி ஆராய்ஞ்சிருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நெறிமுறைன்ற ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். அந்த நெறிமுறை இரு வகைப்படும். அதாவது ஒரு நெறிமுறைன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு பின்பற்றப்படும் படிமுறைகளை காட்டுது. ஒரு ஸ்டெப்பா நம்ம ஒரு பிரச்சனையோடு தீர்க்கிறது. நமக்கு ஒரு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஒவ்வொரு படிமுறையாக தீர்க்கிறது தான் சொல்றேன். சரியா? நம்ம படிப்பு விஷயத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் அப்ளை பண்ணலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் படிப்படியா கொண்டு போகலாம். Right. நெறிமுறைகள் இரு வடிவங்களில் உருவாக்கப்படும். அதாவது பாய்ச்சக்கோட்டுப்படும், போலி குறிமுறை, கொலோச்சாட், சுடோகோ. பாய்ச்சக்கோட்டு படம் சொன்னா அந்த பட உருக்களை கொண்டு காட்டுறது. சுடோகோட்னு சொன்னா போலி குறிமுறை சொன்னா ஆங்கில இலகுவா புரிந்து கொள்ளும் ஆங்கில வேர்டுகளை பயன்படுத்தி சொல்றதுதான் சுடோகோட்னு சொல்லி பாக்குறோம். நாம சுடோகோட்ல நம்ம நேத்து கேள்வியை சுவனோல பார்த்திருந்தோம். பாய்ச்சக்கோட்டு படமுறையில் எழுதினது நம்ம பார்க்கல, அதை தமிழே பார்க்க போறோம். சரியா? மூன்று வகையான தொடரி கட்டுப்பாடு இல்லாம பார்த்திருந்தோம். சரியா? அந்த ஃப்ளோசார்ட் ட்ரோ பண்ற டிசைனுக்கு ஏத்த மாதிரி அது மாறுபடும். அதைத்தான் முதலாவது தொடரி கட்டுப்பாடு, தெரிவு கட்டுப்பாடு, மீள் செயல் கட்டுப்பாடுன்னு சொல்லி மூணு வகையா செல்லுவோம். அதுக்கான பிக்சர் நான் போட்டிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் பிரிண்ட் பண்ணாதாக்களை இன்னைக்கு அனுப்பிட்டு விட்டு பிரிண்ட் பண்ண கொள்ள சொல்லி இந்த பிக்சரை மட்டும் நான் புதுசா ஆட் பண்ணிக்கணும். இந்த பிக்சர் எட் பண்ணப்படல, இதை ஆட் பண்ண பண்ணிக்கணும். அப்ப இங்க இங்க பார்த்தோம்னு சொன்னா சீக்வன்சி கண்ட்ரோல்னு சொல்லி சொல்ல நேரம் என்ன தொடர்ச்சியாக வரும். ஒவ்வொரு படியும் என்ன செய்யும்னா ஒன்று முடிய ஒன்றும் சொல்லி என்ன தொடர்ச்சியாக போய்க்கொண்டிருக்கும். செலக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா இங்க நம்ம நேத்து கேள்வி செஞ்ச பார்த்திருந்தோம் என்ன ஒரு விஷயத்தை கொண்டு அது பிரிச்சு போறது தான் செலக்ஷன் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப ஒரு இலக்கம் தரப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த தரப்பட்ட இலக்கம் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு சொல்லி பாக்குற நேரம் என்ன இந்த பாக்ஸ் உள்ள தீர்மானத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம், ஒற்றை எண் இரட்டை எண் பாக்குறதுக்கு பெறப்பட்ட மிகுதி பூஜ்ஜியமா அல்லது பெறப்பட்ட மிகுதி உண்டான்னு சொல்லி போட்டா ஒரு பக்கம் எஸ் போகும் அல்லது ட்ரூ போகும், மத்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா ஃபால்ஸ் போகும். ரைட், ஓகே. அடுத்தது இட்டரேஷன், லூப்னு சொல்லி சொல்லுவோம். இதுல மத்த பேர் லூப்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அதாவது மீள் சுழற்சி அடைதல். இப்ப மீள் சுழற்சின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் கலக்குற நேரம், ரைட், தேநீர் கலக்கிற நேரம் சீனி காணா மா காணான்னு சின்னம் சில நம்ம என்ன செய்யலாம், திரும்ப அதை போட்டு அதை பார்த்து கொள்ள இயலும். Right. போலி குறிமுறை எழுதல் எப்படின்னு சொல்லி நம்ம நேத்து இதுகள் பார்த்திருந்தோம். மூணு கேள்விகள் காணப்பட்டுச்சு. அது எப்படி ஓர்டர் அழுதுற பிகின் ஃபர்ஸ்டுக்கு வரும், கடைசியில் எண்ட் வரும் கட்டாயம். உள்ளுக்கு உள்ளீடு முறை வழியாக்கம் வெளியீடு எல்லாம் என்ன பிகினுக்கும் எண்டுக்கும் இடையில கொஞ்சம் உள்ளுக்கான மாதிரி காணப்படும். சரியா? ரைட், இன்னைக்கு இதைத்தான் பார்க்க போறோம். இதுல கட்டாயம் எல்லாரும் டியூட்டா பிரிண்ட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். சரியா? ஏன்னு சொன்னா ஸ்கிரீன்ல சின்ன சின்ன பாட்டை தான் வரும், பிரிண்ட் பண்ணிருந்தா கிளியர் உங்களுக்கு வழங்கும். முதலாவது இரு சமமற்ற எண்களிடையே பெரிய எண்ணை காணல். அப்ப இங்க பார்த்தோம்னா இரு சமமற்ற எண்களிடையே பெரிய எண்ணை காணல் சொன்னா நம்பர்ஸ் தரப்பட்டிருக்கு, இதுல எது பெருசுன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப அஞ்சும் ஏழும் தரப்பட்டிருக்குன்னு சொன்னா இதுல எது பெருசுன்னு கேட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன ஏழாம் நம்பர் பெருசுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஏழாம் நம்பர் தெரியும், ஏழு தான் பெருசுன்னு சொல்லி அஞ்சு சிறுசுன்னு நம்மளுக்கு நோமலை தெரியும். ஆனா இது நம்மளுக்கு என்ன செஞ்சு வந்து ஒரு பிரச்சனை, எது பெருசு சின்னன்னு சொல்லி நம்ம காணணும். ரைட், இப்ப நம்மளுக்கு தெரியும் போலி குறுமுறை எழுதுற நேரம் ஆரம்பத்துக்கு இப்படி நீள் வட்டம் ஒன்று வரும். சரியா? என்னையும் டவுட் இருக்குன்னு சொன்னா இல்லாட்டி எதுவும் கேட்கணும்னு சொன்னா கொண்டு மெசேஜ்ல போடுங்க, இல்லாட்டி உடனே கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஒரே வாய்ஸை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஈக்க வேணாம். நான் அந்த ஆப்ஷன் என்னை கேன்சல் பண்ணி இயலும். நான் கேன்சல் பண்ண அமெரிக்கன்னு சொன்னா நீங்க நீ டவுட் கேட்கறேன்டா அது பிரச்சனை ஆயிடும். அதனால சரியா? அப்ப
ஆரம்பத்துக்கு முடிவுக்கும் பார்த்தோம்னா இது பயன்படுத்தப்பட்டீங்கன்னா தொடக்கம் முடிவு உங்களுக்கு நார்மலா வழங்கும் அந்த டிசைன்ல இருக்கு. ரைட். அப்ப முதலாவது தொடங்கிட்டோம், ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு என்ன, இப்ப உள்ளீடு செய்யணும் தானே. என்னையாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா உள்ளீடு நமக்கு வேணும். அதுக்கப்புறம் தான் முறை வழிக்கு போகணும். அப்ப உள்ளீடு என்ன, உள்ளீடு ட்ரோ பண்றது இந்த சிம்போல். சரியா, இந்த சிம்போல் தான் உள்ளீடு. அப்ப உள்ளீடு என்ன, இரு எண்கள். இங்க பார்த்தோம் சொன்னா இது உங்களோட புக்ல இருக்கிற உதாரணம் தான். இரு எண்களை பெறுதல், இல்லாட்டி இரு எண்களை உள்ளிடல் என்று சொல்லி எழுதினா சரி. இல்லாட்டி நம்பர் 1, நம்பர் 2 இனை உள்ளிடல். நீங்க இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்மளுக்கு குயிக்கா ஒரு மெப் ஒன்று வரணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம ட்ரோ பண்றோம். சரியா, இது எங்க அதிகம் யூஸ் பண்ணப்படும் சொல்லி பார்த்தோம்னா நீங்க ஏ லெவல்ல மெட்ஸ் படிச்சோ ஏதோ வகையில ஐடி ஃபீல்டுல போனீங்கன்னா இதெல்லாம் அதிகம் பார்ப்பீங்க. ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குற நேரம் இந்த ஒரு ட்ராயிங் மெப் ஒன்றை போட்டு தான் இப்படி இப்படி பிரச்சனை வந்தா என்னென்ன செய்யறங்கிறதெல்லாம் அண்ணன் பார்ப்போம், நீங்க பார்ப்பீங்க. சரியா, அப்ப இப்பெரிய அடிப்படையில இருந்து படிச்சு போற நேரம் அங்க எல்லாம் கிளியரா இருக்கும். ரைட், ஓகே. அப்ப இரு எண்களை என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ளீடு செய்யணும். அப்ப உள்ளீடு செஞ்ச இரு எண்கள்லையும் எது பெருசுன்னு சொல்லி நம்மளுக்கு காணணும். இப்ப கிடைக்கணும். நம்மளுக்கு நார்மலா தெரியும் 5 இல்லாட்டி 7ஆம் நம்பர் தான் பெருசுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க முறை வழியில பார்த்தோம்னா இரு எண்களை உள்ளிட்டதுக்கு பிறகு இங்க தீர்மானம் தீர்மான சிம்போல் போட்டிருக்கு. தீர்மானத்துல பார்த்தோம்னா நம்பர் 1 ஆனது நம்பர் 2லும் பெரிதா. தீர்மானத்துல எழுதுறது கட்டாயம் கேள்வியாக இருக்கணும். வினாக்குறியோட சம்பந்தப்பட்டதாகத்தான் தீர்மானத்துக்குள்ள இருக்கணும். ஏன், அங்க ஒரு வினா ஒன்றுதான் நம்ம எழுப்ப போறோம். அப்ப அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு ஆம் இல்லைங்கிற பதிலை கொண்டுதான் நம்ம தீர்மானத்தை எடுக்க போறோம். Right. அப்ப இங்க கேட்டிக்கான் கேள்வி என்ன, நம்பர் 1 ஆனது நம்பர் 2லும் பெரிதா. சரி, பெரிதான்னு சொல்லி கேட்டுருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆம் இல்லைங்கிறத நம்மட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எங்களை பக்கமும் கொண்டு போகலாம். இஞ்சால விருப்பம்டா இஞ்சால கொண்டு போகலாம், இஞ்சால விருப்பம்டா இஞ்சால கொண்டு போகலாம். அநேகமா எல்லாரும் இஞ்சல வலப்பக்கம் கொண்டு வரதான் அநேகம் எல்லாரும் விரும்புவான். சரியா, அப்ப நீங்க எப்படி எழுதலாமா, அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. அப்ப இங்க பார்த்தோம்னா நம்பர் 1 ஆனது நம்பர் 2லும் பெரிதான்னு சொல்லி கேட்டா இங்க ஆமோ இல்லையோ வந்துச்சுன்னா இப்ப இங்க இல்லைன்னு சொல்லி போட்டுருக்கான். அப்ப நம்பர் 1 ஆனது நம்பர் 2லும் பெரிதான்னு சொல்லி கேட்டா இல்லைன்னு சொன்னா பெரிய எண் என்ன, நம்பர் 2. அப்ப இது இந்த இதுல எழுதுறது என்ன, இந்த அடையாளத்துல பெரிய எண் நம்பர் 2ன்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்தது இது இல்லைன்னு சின்னத்தெல்லாம் இங்கெல்லாம் போயிருக்கு. பெரிதான்னு சொல்லி கேட்டா ட்ரூவா இருந்துச்சுன்னா இங்க பெரிய எண் என்ன, நம்பர் 2 ஆகும். ரைட். அப்ப ஆம் இல்லையின் அடிப்படையில நம்ம இப்ப எழுதிட்டோம். இப்ப பார்த்தோம்னு சொன்னா நம்ம இதுல அவுட்புட் வெளியிட பண்ணணும் தானே. இப்ப நம்பர் 1 பெருசுண்டா நம்பர் 1ஐயும் நம்பர் 2 பெருசுண்டா நம்பர் 2ஐயும் வெளியீடாக நம்ம என்ன செய்யணும், வெளியிடணும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப நம்பர் 1 நம்பர் 2 சொல்லி இப்ப ரெண்டு பக்கம் கொண்டாந்துட்டோம். இப்ப இதை ஜாயின் பண்ணி அவுட்புட்டா காட்டணும். அப்ப அவுட்புட்டை காட்டுறதுக்கு இதை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அவுட்புட்டுக்கு இதுக்கு கீழே அவுட்புட் என்ன, பெரிய எண்ணை காட்டுக. அப்ப இது பெருசா இருந்துச்சுன்னா இதை காட்டும், இல்லாட்டி இது பெருசா இருந்தா இதை காட்டும். அப்ப இதைத்தான் இதை கொண்டாந்து அங்க ஜாயின் பண்ணிருக்கிறான். வழங்குதா. இப்ப ஒரு கடைசியில முடிவுக்கு இந்த நீள்வட்டம் போட்டு முடிவடைஞ்சிருக்கு. இந்த கேள்வி விளங்கிட்டா, ஏதன் டவுட் இருக்கா, ஒவ்வொரு கேள்வியா பாக்குற நேரம் தான் வழங்கி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும். அப்ப சோ மெதுவா படிச்சு போனதான் நான் ஒவ்வொன்றா கிளியர் ஆகும். இந்த சிம்போல்களும் என்னென்னு வழங்கும். ஏன் டவுட் இருக்கா உங்களுக்கும், இல்ல இந்த கேள்வியை திரும்ப விளங்கப்படுத்தணும்னாலும் சொல்லுங்க நீங்க. என் டவுட் இருக்கா, நாம நேத்தும் படிச்சிருந்தோம் என்னென்னு சரி. எகெயின் காட்டுறேன், என்னென்ன டிசைன்கள் குறியீடுகள், முறை வழியாக்கத்துக்கு இது, உள்ளீடு வெளியீட்டுக்கு இது, தீர்மானத்திற்கு இது, பாய்ச்சல் திசை காட்டுறதுக்கு இது, தொடர்புக்கு இது. இப்ப இந்த இந்த இதுகள் ஃப்ளோ சார்ட்ல பயன்படுத்தப்படுற குறியீடு என்னென்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். சம்டைம் இந்த செவ்வகத்தை போட்டு எம்சிக்யூல பாய்ச்சக்கோட்டு படத்தில் இந்த குறியீடு பயன்படுத்தப்படுகின்றது, இது எதற்கு பயன்படுத்தப்படுன்னு சொல்லி தொடக்கம் முடிவு உள்ளீடு வெளியீடு முறை வழியாக்கங்கள் தந்தா முறை வழியாக்கம் சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாஸ் பேப்பர் கழிச்சு செய்யற நேரம் இதெல்லாம் பார்ப்பீங்க.
இப்ப பார்த்தோம்னா இது ஃப்ளோ சார்ட்ல பார்த்துட்டான். இதே இது சுடோ கோட்ல கேட்டா, போலி குறிமுறையில கேட்டா அதற்கானது கீழுக்கு உங்களுக்கு தரப்பட்டு உடனே ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல சந்திரிக்கேன். அப்ப பிகின் ஃபர்ஸ்டுக்கு வரும். சரியா? பிகின் கடைசியில என்ன செய்வோம்? எண்டு வரும். அதுக்கு இடையில தான் நம்ம என்ன செய்ய போறோம்? உள்ளுக்காக இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட் எல்லாம் இப்படி எழுத போறோம். அதைத்தான் இங்க எழுதிருக்கி. வழங்குதா? அப்ப பிகின் ரீட் சொன்னா என்ன? உள்ளீட்டுக்கு ரீட் சொல்லியும் செல்லலாம். இன்புட்டும் நம்ம எழுதலாம். நம்முடைய விருப்பம் தான். இங்க எழுதுறது நம்ம என்ன இரு எண்களை தானே உள்ளீடு செஞ்ச நம்பர் 1 நம்பர் 2. சரியா? கமா போட்டு எழுது. அப்ப ஒரு தீர்மானம் வார நேரம் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். இஃப் அப்ப இஃப் நம்பர் 1 நம்பர் 2வோட நம்பர் 1 பெரிசாக இருந்தா இந்த அடையாளம் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே? இங்க N1 போட்டிருக்கான், இங்கால N2 போட்டிருக்கான். இந்த ஆ இந்த வாய் ஆவுண்டு இருக்கிற பகுதி இருக்குதானே? இந்த பகுதி இதுதான் பெருசுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த வாய் எங்கால ஆவுண்டு இருக்கோ அந்த பகுதி தான் பெரிய பகுதி. அப்ப இங்க இந்த இதுல அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்பர் 2வை விட நம்பர் 1 பெருசு. அதான் இது. அப்ப இங்க பார்த்தோம்னா இஃப் நம்பர் 2வை விட நம்பர் 1 பெரிசாக இருந்தால் தென் இப்போது அவுட்புட் என்ன? அவுட்புட் உள்ளுக்காகி வரும். அவுட்புட்ல இவிடத்தடிய டிஸ்பிளேன்னு ஒரு வேர்டு வரலாம். அது வர காணல. நம்ம கடைசியில டிஸ்பிளே கொடுத்திக்கமே. அப்படி இப்படி இருந்தா லார்ஜ் ஈக்குவல் நம்பர் 1. லார்ஜ் என்னையா? நம்பர் 1. அப்படி இல்லைன்னு சொன்னா இஃப்ட மருதி இஃப் ஒன்றுக்குள்ள இதுக்குள்ள நடக்கிற நடக்காட்டி அதுல மாற்று பெறுமதி எல்ஸ் பாக்குற நேரம் லார்ஜ் நம்பர் ஈக்குவல் 2. இப்ப நம்பர் 1 லார்ஜ் இப்படி இருந்தா நம்பர் 1 லார்ஜ், அப்படி இல்லைன்னு சொன்னா நம்பர் 2 லார்ஜ். அதைத்தான் நீங்க செல்லுபடியும். கடைசியில இஃப் என்ன செய்யணும்? முடிக்கணும். நான் சரி எத்தனை இஃப் திறந்தாலும் அதை எண்ட் இஃப் பண்ணணும், முடிக்கணும். அப்புறம் டிஸ்பிளே லார்ஜ், அதாவது டிஸ்பிளே லார்ஜ் என்ன? லார்ஜ் சொல்றது என்ன? நம்பர் 1 நம்பர் 2 சொல்றது. அப்ப அதை முடிக்கிற இது விளங்கிட்டான்னு சொல்லி சொல்லுங்க ஆப்போம். டவுட் இருக்கிறாங்களா என்னன்னு கேளுங்க ஆப்போம். விளங்கிட்டா? மெசேஜ் ஒன்று தாங்க விளங்கிட்டா இல்லையாண்டு. நாம பார்த்த முடிச்சுன்னா போன்லான்னு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரியான முறைக்கு போர் அடிக்கும் எனக்கு தெரியும். அப்ப இந்த மெசேஜ் போட்டாச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று தாங்க கட்டாயம். சரியா? ஒன்றும் நினைச்சு கொள்ள வேணாம். ரைட், கிளாஸ் பாக்குறத கட்டாயம் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க போன்ல பாக்குறாங்க. ஓகே. அடுத்த உதாரணம் பார்த்தோம்னா 10 எண்களில் சிறிய எண்ணை காணல். இப்ப பார்த்தோம்னா 10 இலக்கங்கள் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கான். ரைட். இப்ப பார்த்தோம்னா இப்ப 10 இலக்கம் சும்மா 1 2 3 எடுப்போமே. ரைட். 10 இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த 10 இலக்கங்கள்ல சரியா சிறிய எண்ணை காணல். நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும் முதலாம் நம்பர் தான் சின்னது. சரியா? முதலாம் நம்பர் தான் சின்னது, 10ஆம் நம்பர் பெருசுன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட். அப்ப இது எப்படின்னு சொல்லி இந்த இதை கொண்டு காண போறோம். அதான் இங்க இருக்கிறது. ரைட். ஓகே. ரைட். முதலாவது ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆரம்பம். ரைட். ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தானே? தொடங்கிட்டோம். இப்ப உள்ளீடாக என்னத்தை பெற்றுக்கொள்ள போறோம் சொன்னா இலக்கத்தை பெற்றுக்கொள்ள போறோம். சரியா? எண்ணை பெறுதல். அப்ப நம்மள்ட்ட 10 இலக்கங்கள் இருக்குன்னு சொல்லி வச்சோம் சொன்னா அதுல முதலாவது இலக்கத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். முதலாவது இலக்கம் முதலான நம்பர் அதை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். இப்ப அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா நம்ம இந்த பாக்ஸ் பார்த்திருந்தோம் என்னத்துக்கு? முறை வழிக்கு. சரியா? முறை வழிக்கு பார்த்திருந்தோம். ஆனா இங்க இந்த மின்னுண்டு சொல்றது மினிமத்தை குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி எங்கேயும் வந்தா மின்னுண்டு சொன்னா மினிமம். மினிமம் சொன்னா என்ன? ஆக சின்னது. மெக்ஸ்ன்னு சொன்னா என்ன? மேக்சிமம். சரியா? மேக்சிமம் ஆக பெருசு. கவுண்ட் உண்டு சொல்லி சொல்ற என்னன்னு சொல்லி பார்த்தேன். இந்த கவுண்ட்ங்கிற வேர்டு எல்லாம் நிறைய தரம் பார்ப்பீங்க. கவுண்ட் உண்டா என்ற
ஒவ்வொன்றா என்றதை தஞ்சல் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒவ்வொன்றா கவுண்ட் பண்றேன். ஒரு சரம் நடந்துட்டு, ரெண்டு சரம் நடந்துட்டு, மூணு சரம் நடந்துட்டுங்குது எண்ணுவோம் தானே. அதைத்தான் கவுண்ட் சொல்லி செல்லுவோம். சரியா? அப்ப மினிமம்டா, மின்னுண்டா மினிமம், ஆக சின்னது, மெக்ஸ்ண்டா ஆக பெருசு. மெக்ஸ் இங்க வரல, ஒரு தரத்துல நம்ம பார்ப்போம். ரைட். இங்க இது ஏன் இந்த பாக்ஸ்ல எழுதிருக்குன்னு பார்த்தோம்னா, இதுவும் இது முறைவாளின்னு சொல்லாம இது ஸ்டார்டிங்ல வருதுன்னு சொன்னா, இதுவும் அந்த எப்படி சொல்லணும்னு சொன்னா, ம், நம்ம கீழுக்கு இதை பயன்படுத்த போறோம்ங்கிறதுக்காக வேண்டிய மேலுக்கு டிஃபால்ட்டா மென்ஷன் பண்றது அணிது. இப்ப உள்ளீடுல நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்பர் எண்ணை பெறுதல் போட்டுட்டோம். ஆனா இந்த மினிமம்ங்கிறத இங்க குறிப்பிடல. ஏன்னு சொன்னா இது மாறக்கூடிய பெருமானம் கொண்டது. சரியா? இது மாறக்கூடிய பெருமானம். நம்முடைய கேள்விக்கு ஏத்த மாதிரி இது என்ன செய்யும்னா மாறிக்கொண்டு போகும். இந்த கவுண்ட் ஒன்னு சொல்லி இருக்கிறது கீழுக்கு நீங்க பாப்பீங்க ஒரு கட்டத்துல அது மாறி மாறி போகும். இந்த மினிமம் ஈக்குவல் என்னங்கிறது மாறி மாறி போகும். அப்ப இதுல ஏன் இவ்வளத்தனைய குறிக்கிறேன்னு சொன்னா, அந்த கீழுக்கு நம்மட ஃப்ளோ சார்ட்ல அது பயன்படுத்தப்படுது, மாற்றப்படும், அதுக்காண்டி குறிக்கும். இது இப்ப ஃபெஸ்ட் கேள்வியில இப்படி இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் குழம்பும். அங்க இன்னும் ரெண்டு மூணு கேள்வி பாஸ்போர்ட் கேள்வி பாக்குறதுன்னா எல்லாம் சரியா வந்து சேரும். கிளியரா? ரைட். இப்ப பாப்போம். இப்ப மினிமம் ஈக்குவல் என்னன்னு சொல்லி சொல்லிருக்கி. புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்ப பார்த்தோம்னா மினிமம் ஈக்குவல் என் கவுண்ட் ஈக்குவல் ஒன். கவுண்ட் ஈக்குவல் அநேகமா ஜீரோவும் அநேகமாக்கள் குறிப்பாங்க. சரியா? கவுண்ட் ஈக்குவல் ஜீரோன்னு சொல்லி வரும். அது இல்ல. தீர்மானத்துல பார்த்தோம்னா தீர்மானம் கவுண்ட் சொல்லி சொல்றது 10 விட சின்னதாக இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுல இருக்கிற யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க இன்னைக்கு, இந்த 10ங்கிறத ஏன் அவங்க சரியா எடுத்தாக, இந்த 10ன்ற ஒரு பெருமதி எப்படி வந்துச்சுன்னு சொல்லியா இருக்கும் ஐடியா இருக்கா? இதுல கிரேட் 11 ஃபர்ஸ்ட் செகண்ட் திரும்ப படிக்கிறார்கள், ப்ரொஜெக்ட் கிளாஸ் செய்கிறார்களுக்கு தெரியும். இதுல புதுசா வந்தார்களே கொஞ்சம் குழம்பும். இந்த 10ங்கிறது எப்படி வந்த, ஏன் இது அவங்க போட்டிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க அவன் பார்ப்போம். சரியோ பழியோ செல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு கேள்வியில என்ன சொல்லியிருக்கீங்க, நம்மளுக்கிட்ட மொத்தமாக 10 இலக்கங்கள் காணப்படுகின்றது. சரியா? 10 இலக்கம் இருக்கி. இந்த 10க்குள்ளேயும் இருந்து நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் ஒரு ஆள் சொல்லிருக்கு சரியானது. இந்த 10 இலக்கங்களுக்குள்ள இருந்து நம்ம பெரிசோ சின்னது சிறிய இலக்கத்தை காண போறோம். அப்ப இந்த ஒவ்வொரு இலக்கமா நம்ம என்ன செய்யணும், எடுத்து பார்க்க போறோம் தானே. அப்ப இதை ஒவ்வொரு இலக்கமா எடுத்து பாக்குறதுக்காக வேண்டி, இப்ப முதலாவது இலக்கத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா என்ன, இது வர மாட்டான். ரெண்டாவது இலக்கத்தை எடுத்தோம்னு சொன்னா இது வர மாட்டான். மூணாவது எடுத்தா மூணாவது வர. இப்ப இத கவுண்ட் பண்றதுக்கு தான் நம்ம முதலாவது நம்பர் எடுத்துட்டோமா, ரெண்டாம் நம்பர் எடுத்துட்டோமா, மூணாம் நம்பர் எடுத்துட்டோமா. இப்ப மூணாம் நம்பர் எடுத்துட்டோமாங்கிறது கதை இல்லை. முதலாவது இடத்துல இருக்கிற நம்பர் எடுத்துட்டோமா, ரெண்டாவது இடத்துல இருக்கிற நம்பர் எடுத்துட்டோமா, மூணாவது இடத்துல இருக்கிற நம்பர் எடுத்தோமான்னு மொத்தம் 10 இலக்கங்களையும் சரியாக நம்ம கவுண்ட் பண்ணி சிறிய இலக்கத்தை எடுத்துட்டோமான்னு பாக்குறதுக்கு தான் இந்த கவுண்ட்ங்கிறது பயன்படுத்துற. இப்ப நீங்க இந்த 10ஆம் நம்பரை கவுண்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா அங்க நம்மட விட பழச்சிடும். இப்ப நார்மலா இது ஒன்றுங்கிற சின்ன சரி எப்படியோ வந்துடும். வெவ்வேறு இலக்கங்கள் காணப்படுற நேரம் அது குழம்பிடும். அப்ப இதுல இருக்கிற 10 இலக்கங்களும் சரியாக எடுபட்டுட்டான்னு பாக்குறதுக்கு தான் இந்த கவுண்ட்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்ப 10 இலக்கம் 10வது இலக்கத்தை பார்த்ததுக்கு பிறகு திரும்ப லூப் சுத்தமாக இருந்தால் அங்க எழுதினது போல 10ஓட ஸ்டொப் ஆகணும். அதுக்கு தான் இது. ரைட். விளங்கும் சரி நம்புறேன். என்ன டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப தீர்மானத்துல பார்க்க போறோம். கவுண்ட் சொல்றது என்ன, முதலாம் நம்பர். கவுண்ட் 10 விட சின்னதாக இருந்தா இதுல அர்த்தம் என்ன, இப்படி வந்தா இங்க 10 இருக்கு, இங்கெல்லாம் கவுண்ட் இருக்கு. அப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பாக்கம் இருக்கிறது பெருசு, இஞ்செல்லாம் இருக்கிறது தான் பாக்குறேன். அப்ப இது சின்னது. 10 விட கவுண்ட் சின்னதாக இருந்தால் லூப் என்ன நடக்கணுமாம், கீழ் நோக்கி போக வேண்டுமாம். அப்படி இருந்தா இந்த கவுண்ட் 10 விட சின்னதாக இருந்தால் இந்த அடையாளம் சின்னதா குறிக்குது. சின்னதாக சிறிதாக இருந்தால் கீழ் நோக்கி போகும்.
அப்படி இல்லாம இந்த கவுண்ட் 11 இருந்துட்டுச்சுன்னா 11 10 இது என்னது போல இந்த சந்தர்ப்ப 10 விட 11 சின்னதா பெருசிலா அப்ப இது போல அப்ப இங்கால போகும் லூப் என்ன செய்யும் மினிமம் நம்பரை பார்த்திருக்கும் ஸ்டொப் ஆயிடும். இப்ப கிளியரா சொல்றேன் வழங்கி கொள்ளுங்க. ரைட். அப்ப இங்க என்ன செய்யப்படும்னா 10 விட கவுண்ட் சின்ன இப்ப கவுண்டுக்கு என்ன பெறுமதி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தரப்பட்டிருக்கி முதலாம் நம்பர் தந்திருக்காங்க. அப்ப கவுண்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போட போறோம் முதலாம் நம்பரை. அப்ப நம்ம என்ன செய்வோம் முதலாம் நம்பர் சரியா இங்க 10 10 விட முதலாம் நம்பர் என்ன சின்னதான்னு சொல்லி கேட்டிருக்கி 10 விட மூல நம்பர் என்ன சின்னதானே எல்லாருக்கும் தெரியும் 10 விட மூல நம்பர் சின்னது. அப்ப 10 விட முதலாம் நம்பர் சின்னதா இருக்குது சின்ன 10 விட கீழ் நோக்கி போ கீழ் நோக்கி போனா எண் எண்ணை பெறுதல். அப்ப எண் எண்ணை பெறுதல்னு சொன்னா இஞ்சான் இருக்கி முதலாவது இலக்கம் என்ன உண்டு. முதலாவது இலக்கம் என்ன உண்டு. அப்ப முதலாம் நம்பர் இங்க வரும். அப்ப இந்த முதலாம் நம்பர் வந்து பார்க்கும் சரியா முதலாம் நம்பர் வந்து பார்க்கும். இப்ப மினிமம் என்ன மினிமம் ஈக்குவல் எண் தானே மினிமம் ஈக்குவல் எண். அப்ப எண் பெறுமதி என்ன எண்ணுக்கு உண்டு. மினிமம் என்ன உண்டு. கொஞ்சம் இல்லைங்களா. ரைட். அப்ப எண் என்னன்னு சொல்லியிருக்கு முதலாவது மினிமம் என்ன மினிமமும் எண் தான். அப்ப ஒன்று ஒன்றோட சின்னதா ஒன்று ஒன்றோட சின்னதா சொல்லுங்க அப்போ. ஒன்று ஒன்றை விட சின்னதா இதுக்கு என்ன ஆன்சர் இல்லை. ரைட். நோ. அப்ப இல்லைன்னு சொன்னா அது என்ன செய்யும் சொன்னா மேல் நோக்கி அடுத்த அம்புக்குறியை நோக்கி போகும். நீங்க ஆமுண்டாலும் சரி இல்லைண்டாலும் சரி அது என்ன செய்யும் மேல் நோக்கி தான் நீங்க போகுது. அப்ப அங்க போனிச்சுன்னு சொன்னா கவுண்டர் பெறுமதி என்ன செய்யுச்சுன்னா மாறப்போகுது. நம்மளுக்கு கவுண்ட் என்னன்னு சொல்லி தெரியும் இங்க கவுண்ட் என்ன ஒன்று கவுண்ட் ஒன்று கவுண்ட் ஒன்று ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் ஒன் கவுண்ட் என்ன ஒன் பிளஸ் ஒன். அப்ப இந்த கவுண்டோட பெருமதி பார்த்தோம்னா இங்க மாறப்போகுது. இப்ப கவுண்ட் நோம்பலா ஒன்று சொல்லி தெரியும். அப்ப ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு கவுண்டர் பெருமதி என்ன செய்யும் ரெண்டும் மாறிடும். அப்ப இங்க இருக்கிற கவுண்டர் பெருமதி என்ன செய்யும் அப்ப இப்படின்னா பெருமதி மாறிக்கொண்டு செல்லுதுதானே இதைத்தான் என்ன சொல்லுவோம் சொன்னா மாறக்கூடிய வெலு. அப்ப மாறக்கூடிய பெருமதி என்னன்னு சொல்லி நீங்க கீழுக்கு பாப்பீங்க. இப்ப பார்த்தோம்னா மினிமம் நாம வச்சிருக்கோம் என்ன மினிமம் ஒன்று வச்சிருக்கோம் மினிமம் நாம கண்டிருக்கோம் என்ன ஒன்று சரியா மினிமமும் நம்பர் ஒன்று சொல்லிருக்கு. இப்ப இங்க பார்த்தோம்னா 10 விட என்ன அடுத்த இலக்கம் வந்துட்டு கவுண்டுக்கு பெருமதி என்ன ரெண்டுன்னு சொல்லி நாம இப்ப பார்த்துட்டோம். கவுண்டுக்கு பெருமதி என்ன ரெண்டு. அப்ப இங்க வந்து ரெண்ட போட்டு பார்த்தோம்னா 10 விட ரெண்டு என்ன சின்னது 10 விட ரெண்டு சின்னது. அப்ப கீழ் நோக்கி வரும் ரெண்டு நம்பர் எடுத்தோம்னு சொன்னா ரெண்டு ரெண்டு தான். அப்ப திரும்ப ரெண்டை விட ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த லூப் என்ன செய்யும் சொன்னா சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி சுத்தி சுத்திக்கிட்டு வந்து ஒரு கட்டத்துல அது ஸ்டொப் ஆகும். அதுதான் அந்த அந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க 11 10ஓட சின்னதான் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல நம்மட மின்வெளு உண்டாகத்தான் இருக்கும். அதான் இங்க அவுட்புட்டாக வரும். உங்களுக்கு இது கிளியரான முறைக்கு நான் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா எழுதினா கொஞ்சம் குழப்பம். இதை நான் இப்ப மாறி மாறி வெளியின்னு சொன்னா
உங்களுக்கு டியூப்ல நீங்க பார்க்க இயலும். கீழுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டிருக்கேன். விளங்குதா? நான் இங்க பார்த்தேன்னு சொன்னா மொத்தம் 10 இலக்கங்கள் எடுத்திருக்கேன். இன்புட் நம்பர்ஸ் என்ன 45, 12, 78, 34, 10 இலக்கங்கள் எடுத்திருக்கேன். இப்ப நான் அவர்கிட்ட எழுதி காட்டினேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? குழம்பிடுவீங்க. என்ன சொன்னா அழிச்சு அழிச்சு எழுதுறது தானே. அப்ப என்னென்ன முதல் வேலை சொல்லி நம்மளுக்கு விளங்க மாட்டான். அப்ப கிளியரான முறைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு 10 இலக்கங்கள்ல சிறிய எண்ணுன்னு சொல்லி தந்திருக்கேன். இப்ப இதுல நார்மலா நம்மளுக்கு என்ன பார்த்தாலே விளங்கும் என்ன 10 இலக்கங்கள் தரப்பட்டிருக்குன்னு இதுல ஏழாம் நம்பர் தானே என்ன சின்ன நம்பர். விளங்குதா? ஏழாம் நம்பர் தான் சின்ன நம்பர். அப்ப இதைத்தான் அவுட்புட்ல சார்ந்திருக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொரு படிப்படியா போற நேரம் எப்படி ஒவ்வொரு படிப்படியா வந்து கடைசியில ஏழாம் நம்பர் சின்னதாக மாறது உங்களுக்கு ஸ்டெப்ப ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். அப்ப இந்த கேள்வியை கிளியரா உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும். அதோட அதுல என்ன செஞ்சிருக்கேன்? அதுல போலி குறிமுறை சுடோ கோட் இப்ப வருவோம். இப்ப பிகின் வருது சரியா? பிகின் ஆரம்பிக்கிறது முடிகிறது அது சரிதான் நார்மலா திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்ல. இன்புட் நம்பர் எஸ் என் இந்த நம்பர் எஸ் என்னன்னு சொல்லி சொல்றதுக்கு அர்த்தம் நான் சொல்லிட்டேன். நம்பருங்கிற அந்த வேர்டை என்னன்னு சொல்லி கொள்றது தான் இங்க சொல்லப்படுது. மினிமம் ஈக்குவல் என் கவுண்ட் ஈக்குவல் ஒன்னுங்கிறது அங்க டிஃபால்ட்டா தரப்பட்டிருக்கிறதால நம்ம மேலுக்கே குறிப்பிடணும். முறை வழி செய்யறதுக்கு முதல் குறிப்பிடணும். நம்ம போக போக கேள்வி பார்க்குற நேரம் இது வழங்கும் ஏன் இப்படி நம்ம எழுதுறோம் இதுல நன்மை என்னன்னு சொல்லி வழங்கும். வை அதாவது இங்க பார்த்தோம்னு சொன்னா காட்டுறேன். 10 விட கவுண்ட் சின்னதாக மட்டுக்கும் என்ன செய்யும்? இந்த மீள் சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும். இது திரும்ப மீள் சுழற்சி ஆகுறதா நீங்க பாருங்க இங்க மேல் நோக்கி போகுது. ரிப்பீட்டிஷன் இங்க நடக்குது விளங்குதா? இந்த கீழ் நோக்கி வந்து திரும்ப போய் திரும்ப திரும்ப இவ்வளவு சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப ரிப்பீட்டிஷன் அத வைல் லூப்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அதைத்தான் இந்த கவுண்ட் என்ன குறிக்கிறதுக்கு வைல் லூப் பயன்படுத்திருக்காங்க. வைல் 10 விட கவுண்ட் சின்னதாக இருந்தால் வைலுண்டா அதான் 10 விட கவுண்ட் சின்னதாக இருந்தால் ஆல் இங்க வரும். அப்ப இன்புட் பண்ணணும் நம்பரை. அதுக்கு பிறகு இஃப் என்ன இஃப் என்ன தீர்மானம் எடுக்க போறோம். இஃப் மினிமத்தோட என்னென்ன செய்யுது சின்னதாக இருந்தா மினிமம் நம்பர் ஈக்குவல் என் அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஸ்டார்ட் பண்ணினத்தை முடிச்சு போட்டு கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் ஒன். இது ஏன் இப்ப இந்த கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் ஒன் ஏன் இங்க நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப முதலாம் நம்பர் எண்ணினத்துக்கு பிறகு நம்ம திரும்ப முதலாம் நம்பர் என்ன போடாது ரெண்டாம் நம்பர் தானே எடுக்கணும். அதுக்கு தான் இந்த கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் ஒன் சொல்லி மாறுது. சரியா? நாம இப்ப தொடங்கி இப்ப முடிக்கிற மாதிரிக்கு வயல தொடங்கி வயலையும் என்ன செய்யணும் முடிக்கணும். என் வயல் இருக்கு எல்லாத்துக்கும் என் வயல் என் டிஃப்னு செய்ய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கடைசியில லூப்பை முடிக்கிறதுக்கு முதல் தான் அதாவது ஃப்ளோச்ச சுடோகோட்டை முடிக்கிறதுக்கு முதல் தான் பிரிண்ட் பண்ணணும் மினிமம் நம்பர் என்னன்னு சொல்லி. நீங்க நினைக்கிறத கீழிக்கிறத பார்த்து போட்டு சரியா பாத்தீங்கன்னு இது எப்படி ரன் ஆகுங்கிறத சரியா வழங்கி கொள்ள இயலும். நான் திரும்பவும் செல்றேன். சரியா? பாஸ் பேப்பர்லயோ டேர்ம் பேப்பர்லயோ இந்த அளவு பெரிய கேள்வி என்ன நம்மளுக்கு வரப்போறது இல்லை. நம்ம கேள்வி செய்யற நேரம் உங்களுக்கு விளங்கும். டேர்ம் பேப்பர்ல நார்மலா ஒரு இது தந்து அவுட்புட் என்னன்னு சொல்லி கேட்பான். இடைவெளி நிரப்புற நேரம் இவர்த்த வாரது என்னன்னு சொல்லி கேட்பான். அப்ப அதுகளுக்கு நம்மளுக்கு நார்மல் எழுத தெரிஞ்சிருந்தா காணும். இதுகளெல்லாம் நம்ம டீப்பா எங்க படிக்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஏஎல்ஐசிடி எல்லாம் படிப்போம். ஏஎல்ஐசிடி ஒரு பாடம் எடுத்து அங்கான இதை டீப்பா படிப்போம். ரைட். ஃப்ளோ சார்ட் ஷோ கோட் எக்ஸ்பிளைன் பண்ணினத்துல ஏதும் டவுட் இருக்கா? தரவுண்டா தகவல்டா என்ன இங்க பயன்படுத்தப்படுற குறியீடு அங்க பயன்படுத்தப்படுற வேர்டுகள் தொடரி கட்டுப்பாடு வகைகள் ஏதும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ரைட்.
அடுத்து நம்ம பார்க்க போறது பஸ்கால் செய்நிரல் மொழி. பஸ்கால் செய்நிரல் மொழின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது என்னத்துக்கு பயன்படுத்தப்படுவீங்க எல்லாம் பார்ப்போம். அடையாளம் காணி, ஐடென்டிஃபயர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சரியா? இது என்னன்னு சொன்னா, அடையாளம் காணி என்பது ஒரு ஒரு மாறியை அல்லது மாறிலியை அல்லது செய்நிரலை அறிமுகம் செய்ய பயன்படுத்தப்படும் பெயராகும். அடையாளங்காணி உருவாக்கும் போது சில விதிமுறைகள் பின்பற்றப்படும். அதாவது இந்த பஸ்கால் செய்நிரல் மொழி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். நான் உங்களுக்கு பஸ்கால் களியை காட்டுறதுக்கு தேடுறேன். அது கொஞ்சம் வந்த உடனே நான் காட்டுறேன். அது பஸ்கால் அந்த அளவு கேள்வியை காணல. ரைட், ஓகே. நம்ம கேரிய செல்றேன். பிறகு கேள்வி செய்யற நேரம் வந்தா பார்ப்போம். ரைட். அடையாளம் காணி. இந்த அடையாளம் காணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மாறியை அல்லது மாறிலியை அல்லது செய்நிரலை அறிமுகம் செய்ய பயன்படுத்தப்படும் பெயராகும். அடையாளங்கள் உருவாக்கும் போது சில விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். அதாவது ஒரு வேர்ட் ஒன்றை நம்ம குறிப்பிட்டு அதுக்கு பெருமானம் கொடுக்கிற நேரம், சரி, அதை எப்படி எழுதணுங்கிறது நீங்க இந்த பஸ்கால் செய்நிரல் மொழி அவ்வளவா கேள்வி எழுத்து வர போறல. அதுல ஒரு சில விஷயம் மட்டும்தான் வரும். நம்ம அதைத்தான் நான் குறிப்பா படிப்பேன். பாஸ் பேப்பர்லாம் அதுதான் வந்திருக்கு. நான் உங்களுக்கு காட்டுவேன். ஒதுக்கு செய் சொற்கள் ரிசர்வ் வேர்ட்ஸ் பயன்படுத்த முடியாது. உதாரணம் பிகின், எண்ட் ஆகியவை அடையாளமாக பயன்படுத்த முடியாது. அதாவது இந்த அடையாளம் காணிங்கிறது நம்ம மேற்கொள்ளும் போது கொஞ்சம் ரிசர்வ் வேர்ட்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இந்த பஸ்கால்ல. அதுல நம்ம பயன்படுத்தி அந்த ஒதுக்கு சொற்களை மேற்கொள்ள இயலாண்டு சொல்லி இங்கு செல்லப்படுது. அடையாளம் காணியின் முதல் எழுத்திற்கு பின்னர் எழுத்துக்களை ஏ டு Z அல்லது எண்குறி இலக்கங்களையும் கீழ்கோட்டையும் பயன்படுத்தலாம். அதாவது இந்த அடையாளம் காணின் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சரி, என்ன தரப்பட்டிக்கு பாருங்க. ஸ்டூடெண்ட் நேம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? இது ஒரு அடையாளம் காணி. ஒரு பெருமானத்தை நம்ம எதுன்னு காண்றது, ஒரு விஷயத்தை காண்றதுக்கு தான் இது பயன்படுத்துறோம். கேள்வியில பாக்குற நேரம் வழங்கு. இந்த அடையாளம் காணிங்கிறது உருவாக்குற நேரம் அது ஒரு வேர்ட்ல நம்பர் இருக்கலாம், இல்லாட்டி அடிக்கோடு தான் இருக்கணும். சரியா?
கிளியரா வழங்குங்க. அடையாளங்காணியின் முதல் எழுத்திற்கு பின்னர் எழுத்துக்களை கேபிட்டல் ஏ டு செட் அல்லது சிம்பிள் ஏ டு செட் அல்லது எண்குறி இலக்கங்களையும் 0 to 9 அல்லது கீழ்கோட்டையும் பயன்படுத்தலாம். தொடக்க எழுத்துக்களுக்கு பிறகு எண்கள், எழுத்துக்கள் அல்லது அண்டர்ஸ்கோப் இருக்கலாம். உதாரணமாக ஸ்டூடெண்ட் நேம். சரி, நீங்க இத அடையாளங்காணியை பயன்படுத்தி நம்ம ஒரு வேர்ட் ஒன்று ஒரு எழுத்து சொல் எழுதுற நேரம் ஸ்டார்டிங்ல நம்பர் வரப்போடா. சரியா? அடையாளங்காணி பேர் எழுதிடும் போது இடைவெளி இருக்கக்கூடாது. அது என்னன்னு சொல்லி நீங்க போக பாருங்க, கேளுக்கு வழங்க. சின்ன விஷயம் இது. அடையாளங்காணின்னு சொல்லி சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஒரு வேர்டு ஒன்று எடுக்கப்படும். சரியா? அதுக்கு ஒரு பெருமானத்தை நம்ம கொடுக்கறது அணிது. சரியா? பஸ்கால்ல இப்ப டோட்டல் இப்ப ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் இப்ப உங்களோட பேரை கொடுக்க போறோம். இல்லாட்டி நான் என் பேர் ஆல்ஷான்னு சொல்லி கொடுக்க போறேன், இல்லாட்டி முகமதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அப்ப அந்த நேரம் அதுக்கு ஒரு ஈக்குவல் பண்ணி அந்த பெருமானத்தை சமப்படுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். இப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த இதுல இப்ப இங்க மினிமம் ஈக்குவல் என்னன்னு சொல்லி கொடுத்ததானே இந்த மினிமத்துக்கு என்னங்கிறத வெலுவா கொடுத்திருக்கோம். கவுண்ட் ஈக்குவல் ஒன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். இப்படி இந்த கவுண்ட் மினிமம்னு சொல்லி ரிசர்வ் வேர்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இதுகள் ரிசர்வ் வேர்ட்ஸ். இப்படி இல்லாம அடையாளம் காணின ஒரு விஷயம் இருக்கு, அது நம்மளாக உருவாக்குறது. அப்ப அந்த அடையாளம் காணிக்க அந்த பேர் வைக்கிற நேரம் எந்தெந்த கட்டளைப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இப்படி இப்படி செய்யப்போடா, இப்படி இப்படிதான் வரணும், ஒரு கட்டளை அதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க பார்த்தோம்னா அடையாளம் காணி பேர் எழுதிடும் போது இடைவெளி இருக்க கூடாதாம். சரி, இது இந்த ஸ்டூடெண்ட் நேம் சொல்றது இடைவெளி இல்லாம கீழுக்கு அண்டர் ஸ்கோப் போட்டு இருக்கு. அதனால இந்த அடையாளம் காணி சரி, சரியான அடையாளம் காணி. அப்ப இங்க பார்த்தோம்னா இந்த கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஆட்டு நிக்கிறதோ, சிம்பிள் லெட்டர்ல ஆட்டு நிக்கிறதோ, கேபிட்டல் இதுகள் சரி. இந்த ஸ்டூடெண்ட் நேம பாருங்க, கீழுக்கு அண்டர் ஸ்கோப் இருக்கு. அப்ப இது போல இப்படி ஒரு அடையாளம் காணி வரமாட்டா. அடையாளம் காணி வந்து இப்படி வரமாட்டா. அடையாள பெயரில் பின்வரும் குறியீட்டுகள் இருக்க போடாது. அப்ப அடையாளம் காணில கட்டாயம் என்ன செய்யும், அண்டர்ஸ்கோப் மாத்திரம்தான் காணப்படும். அதாவது அண்டர்ஸ்கோப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும் தானே. அண்டர்ஸ்கோப் நடுக்கோடு இல்ல கீழ்கோடு. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப நார்மலா இப்படி வரலாம். எஃப் நேம் சொல்லி வரும். ஃபர்ஸ்ட் நேம் ஒரு அடையாளங்காணி எழுதலாம். இல்லாட்டி லாஸ்ட் நேம் சொல்லி ஒரு அடையாளங்காணி வைக்கலாம். இந்த எண் இந்த இடைவெளி இல்லாம நம்ம ஒன்றும் செய்யல. இவர் தனியா ஒரு இடைவெளியை வச்சு கொண்டு நம்ம உருவாக்கினோம் அது பிழை. சரியா? அண்டர்ஸ்கோப் மட்டும் அடையாளமாக பயன்படுத்த முடியாது. இப்படி ஒரு அண்டர்ஸ்கோப்பை கொடுத்து போட்டோ, சரியா, அண்டர்ஸ்கோப்பை வச்சு போட்டு அதுக்கு நம்ம ஒரு பேரையோ இல்லாட்டி ஒரு பெருமானத்தை 250ங்கிற பெருமானத்தையோ நாம கொடுக்க இயல. அதைத்தான் சொல்றான், அண்டர்ஸ்கோப்பை அடையாளமாக பயன்படுத்த முடியாது. இப்ப இது ஏன் நாம இதை பார்க்க முடியும்னா எம்சிக்யூ கேள்வியில செல்லுவான், அடையாளங்காணியாக அடையாளங்காணியாக இந்த சொல் உருவாக்கப்பட்டுள்ளது, இதில் தவறானது எது சரியானது எதுன்னு சொல்லி கேட்டு அந்த சந்தர்ப்பத்துல தெரிஞ்சிருக்கணும். அப்ப எல்லாமே ஸ்மால்ல இருக்கலாம், இல்லாட்டி எல்லாம் கேபிட்டல்ல இருக்கலாம், என்ன வேர்டு இருந்தாலும் அண்டர்ஸ்கோப் பயன்படுத்தலாம். இங்க தரப்பட்டிருக்கிறது ஒன்றுமே பயன்படுத்த முடியாது. இதுகள் இருந்தா அது ரிசர்வ் வேர்டா பயன்படுத்தலாம். சரியா? அது எழுதான். அப்ப செல்லுபடியான அடையாளம் காணி உதாரணம் தரப்பட்டி பாருங்க. சம்ன்னு சொல்லி சம் ஈக்குவல் 250 கொடுக்கலாம். நம்பர்ஸ் நம்பர்ஸ் ஷோர்ட் எழுதிருக்கு. இந்த இது நம்பர் ஒன்னுங்கிறது இலக்கத்தோட வந்திருக்கு. இதெல்லாம் சரி. ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எஃப் நேம் ஈக்குவல் முகமது என்று கொடுத்தா அது ஒரு வேர்டுக்கு பெருமானம் கொடுக்கப்பட்டி. அப்ப இதெல்லாம் சரி. அப்ப எந்த சந்தர்ப்பத்தில் பிழைக்கும், பிழைன்னு சொல்லி சொல்லுவா, இந்த வேர்டுகள் இப்படியான குறியீடு எல்லாம் இருந்தா அது போல, இப்படி இடவாளி இருந்துச்சுன்னு சொன்னா அது போல. விளங்குதானே உங்களுக்கு? அப்ப இதுல நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கணும் அதுல அண்டர்லைன் பண்ணி விளங்கி கொள்ளுங்க, எப்படி எப்படி அது இருக்கும் அந்த வேர்டுன்னு சொல்லி.
நான் மேலுக்கு சொல்லியிருந்தேன் ஒதுக்குசை சொற்கள்னு சொல்லி ரிசர்வ் வேர்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பஸ்கால் மொழியில் பயன்படுத்தப்படும் சொற்கள் ஒதுக்குசை சொற்களாக பயன்படுத்தப்படும். ஸ்பேஸ் வந்தா அது ஒதுக்கு சொல்லாக பயன்படுத்த இயலா. இந்த ஒதுக்கு சொல் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இங்க பாருங்க, இடைவெளி இருக்க போலாம். இதுல இந்த சம்ம பாருங்க, இது ஒரு வேர்ட், சரியாவே ஒரு வேர்ட் ஆயிருக்கு. டோட்டல் நம்பர்ஸ் இது என்ன செஞ்சிருக்கு, இடைவெளிங்கிறது இருக்கவே போலாம். இப்ப லாஸ்ட் நேம்ல லாஸ்ட், சரியா, இவர்த்தடைய இடைவெளி ஒன்று இருக்கு. இடைவெளி நேம் இப்படி இருக்குன்னு சொன்னா இத பயன்படுத்த இயலா. இவிடுத்த இடைவெளி இருக்கி, இந்த இடைவெளி இல்லமாக்குறதுக்கு தான் நம்ம அப்படி இல்லாம அண்டர்ஸ்கோர் கொண்டு போடுற. விளங்குதா? இந்த குறியீடுகள் பயன்படுத்தி இருந்தாலும் பிழைதான், ஒர்க் ஆக மாட்டான். இந்த பஸ்கால்ல பார்த்தோம்னா பஸ்கால் பஸ்கால்னு சொல்லணும், உங்களுக்கு அது என்னென்னு குழப்பமா இருக்கும். அந்த கேள்வி வார நேரம் காட்டுவேன். அதாவது பஸ்கால்ல நம்மளுக்கு பாஸ் பேப்பர்லயும் அந்த அளவுக்கு கேள்வி ஒன்றுமே இல்லை. சிம்பிளான சின்ன சின்ன கேள்வியான இருக்கு. இந்த ரிசர்வ் வேர்டும் அந்த அடையாளம் காணியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சரியான வேர்டுன்னு சொல்லி கேட்கிற சின்ன சின்ன கேள்வி. பஸ்கால் மொழியில் பயன்படுத்தப்படும் சொற்கள் ஒதுக்குசை சொற்களாக பஸ்கால் மொழியில் வரையறை செய்யப்பட்டுள்ளன. அதாவது குறிப்பிட்ட சொல்லுகள் கொஞ்சம் இருக்கு, நம்ம அதை மாற்ற இயலாது. அது பஸ்கால்ல ஒதுக்கு செய்யப்பட்ட சொற்கள். ஒதுக்குசை சொற்கள் செய்நிரல் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. பஸ்காலில் பயன்படுத்தப்படும் சொல் right. இப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய மொழிகள் காணப்படும் செய்நிரல் மொழி. அதுல பஸ்கால்ல பயன்படுத்தப்படுற மொழிகள் இங்க பயன்படுத்த தரப்பட்டிருக்கு. இஃப்ன்னு சொல்றது நம்ம பார்த்திருந்தோம். இஃப் ஈக்குவல்னு சொல்லி போட்டு நம்ம 50ன்னு சொல்லி ஒரு பெருமானம் கொடுத்து அடையாளம் காணி உருவாக்க இயலா. ஏன், இந்த இஃப்ன்னு சொல்றது பஸ்கால்ல ஒரு ரிசர்வ் வேர்ட், பஸ்காலுக்குண்டே அது இருக்கிறது, அதை ரிசர்வ் வேர்டா பயன்படுத்தலாம். பிகின்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு கான்ஸ்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அது டிவ்னா பிரிக்கிறது சம்திங். ஏல்ஸ் பார்த்திருந்தோம். இஃப்ட அடுத்த ஏல்ஸ் எண்ட் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு பெருமானத்தை இதுக்கு சேர்க்க இயலா. அதாவது எண்ட் ஈக்குவல் சொல்லி போட்டு 50 நம்ம ஒரு அடையாளம் காணி உருவாக்க இயலா. ஏன், அதெல்லாம் பஸ்கால்ல அதுக்குண்டு சொல்லி பயன்படுத்த ரிசர்வ் வேர்டுன்ற அர்த்தம் போலதானே, ரிசர்வ் பண்ணப்பட்டது, அதை நம்ம பயன்படுத்த இயலா. ஓ பயன்படுத்த இயலா, டைப் பயன்படுத்த இயலா. அன்டில், யூசர்ஸ், வார்ன்ற ஒரு விஷயமே, வைல், வித், எக்ஸோ, செட், இது எல்லாம் என்ன செய்யலாம், பயன்படுத்த இயலா. இதெல்லாம் ரிசர்வ் வேர்ட். அதைத்தான் நாங்களுக்கு அட்டவணைப்படுத்திருக்கோம், புக்ல தான் தந்திருக்கோம். அடுத்தது பஸ்கால்ல பயன்படுத்தப்படுற தரவு வகை. அதாவது பஸ்கால்ல பார்த்தோம்னு சொன்னா டேட்டா டைப்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது செய்நிரல் தொழிற்படும் போது உள்ளீடுகளையும் முறைவழியினூடாக கணித்த பேறுகளையும் கணனி நினைவகத்தில் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான இடத்தினை அல்லது தரவுனை கொண்டு தீர்மானிக்கும். அதாவது இங்க பார்த்தோம்னு சொன்னா பஸ்கல்ல பயன்படுத்தப்படுற தரவு வகை டேட்டா டைப்ஸ் சொன்னீங்க இன்னைக்கு. அதாவது எண்கள், எழுத்துக்கள், அப்படியான விஷயங்கள் தான் அது. அப்ப தரவு வகைகளும் அவற்றின் வீச்சுக்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது இன்டிஜர்னு ஒரு டைப் இருக்கு. உங்களுக்கு தெரியும் தான், இன்டிஜர்னு ஒரு டைப். இன்டிஜர் அதை ஷோர்ட்டா INT என்று சொல்லி செல்வோம். இன்டிஜர் நேர் அல்லது மறை நிறையன்கள் அல்லது முழுவன்கள். இந்த இன்டிஜர்ல பார்த்தோம் சொன்னா நேரன் நேரன் வரும், மறையன் வரும், முழுவன் வரும், எல்லா எண்ணுமே இந்த இன்டிஜருக்குள்ள வரும். விளங்கிட்டா? இன்டிஜர். அடுத்தது ரியல் நம்பர் ஒன்று இருக்கு. REAL, ரியல் நம்பர். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா நேர் அல்லது மறை எண்கள் அல்லது தசம எண்கள். அது என்னன்னு சொல்லுவோம், தசம எண்ணு சொல்லித்தான் இந்த ரியல் நம்பர் சொல்லுவோம். அதாவது என்ன சிலவாச்சுன்னா நேர அல்லது மறையில தசம எண்ணை மாத்திரம்தான் இங்க குறிக்கலாம். இதை நீங்க வழங்குற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதுல டியூப்ல எப்படி இருக்கு, தசம எண்களை தான் இங்க குறிக்கப்படும் ரியல் நம்பர்ல.
சரியா? பூலியன் சொல்லிச்சேன்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸ். நம்ம பூலியன் படிச்சிருக்கோம், ரைட்? எங்க கிரேட் 10ல 4வது யூனிட் சொல்லி நான் நினைக்கிறேன். சார்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது சாவிப்பலகையில் உள்ள யாதேனும் ஒரு வரி ஒரு கீபோர்ட்ல இருந்து ஏதாச்சும் உண்டு, அப்ப எல்லாமே வரும். அதுக்கு உதாரணம் என்ன போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்ட்ரிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது யாதேனும் ஒரு வரி ஒரு தொடரி ஒரு வேர்டு ஒன்று செல்லுவோம். ஸ்ட்ரிங் எழுத்துக்களை கொண்டிருந்த ஒரு வேர்டு எல்லாம் ஸ்ட்ரிங். உங்களோட பேர் என்ன? இப்ப நீங்க செல்லுங்க ஆப்போம், இதுல பார்த்ததுக்குள்ள உங்களோட பேர் எதுக்குள்ள வரும்? இதுல வச்சு கொண்டு செல்லுங்க, உங்களோட பேர் எதுக்கு வரும் சொல்லுங்க ஆப்போம். எந்த வகையான தரவு வகைக்கு வரும் பேர்? ரைட், ஸ்ட்ரிங்குக்கு வரப்போகுது. சரியா? அப்ப ஸ்ட்ரிங்னா என்ன சொல்லி வழங்கணும். இன்டிஜர்னா என்ன, ரியல் நம்பர்னா என்ன, பூலியன்னா என்ன. இதெல்லாம் கேள்வியில சும்மா எம்சிக்குள்ள தந்துபோட்டு கேள்வி கேட்பான். சரியா? அந்நேரம் நம்மளுக்கு ஷடார் நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். குறிப்புல பாருங்க, சார் ஸ்ட்ரிங் எனும் தரவு வகைகளின் பெறுமதிகள் ஒற்றை மேற்கோளின் உள் குறிக்கப்படும். அப்ப ஸ்ட்ரிங்கையும் சாரையும் குறிப்பிடுற நேரம் ஒற்றை மேற்கோள் குறியினுள் குறிப்பிட வேண்டும். இப்ப நீங்க செல்லுங்க பாப்போம். ஆஹ் இன்ன எழுதுறேன். இது ஸ்ட்ரிங்கா வருமா? வரமாட்டா. ஏன்? இங்க நான் மேற்கோள் குறி போட்டதான் இது ஸ்ட்ரிங். ஒழுங்கா அவ மேற்கோள் குறி இல்லாம வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங்காக கருத முடியாது. எம்சிக்யூல கொஞ்சம் வேர்டை தந்து போட்டு ஸ்ட்ரிங் எதுன்னு சொல்லி கேட்டா, இல்லாட்டி சார் எதுன்னு சொல்லி கேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி மேற்கோள் குறியில இருக்கணும். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஸ்ட்ரிங் எப்படி இருக்கி ஒரு வேர்டாக காணப்படுது, சார் எப்படி இருக்கும் ஒவ்வொரு வரி உருவா ஒவ்வொரு எழுத்தாக காணப்படும். சாரும் ஸ்ட்ரிங்கும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, குழம்பிடப்படாது. ரெண்டுமே மேற்கோள் குறியில வரும் ஒற்றை. ஸ்ட்ரக்சர் பாட்டுல கேட்பான் தரவு. பஸ்காலில் பயன்படுத்தப்படும், பஸ்கால் மொழியில் பயன்படுத்தப்படும் தரவு வகைகளுக்கு உதாரணம் கேட்ட என்னென்ன வரும்? இன்டிஜர், ரியல், பூலியன், சார், ஸ்ட்ரிங். இதுகளுக்கான ஆன்சர். அடுத்தது, செய்நிரலில் பயன்படுத்தப்படும் மாறிகளும் மாறிலிகளும் வேரியபிள் கான்ஸ்டன்ட்ஸ். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருமானம் சில நேரம் என்ன செய்யும் மாறுபடும், சில நேரம் என்ன செய்யும் மாறாம இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல பஸ்கால்ல எழுதுற நேரம் நம்ம அதை குறிப்பிட்டு எழுதணும், பஸ்கால் இதுதான் சொல்லி எழுதணும். முதலாவது, மாறிகள் வேரியபிள் டைன்னு சொல்லி பார்ப்போம். மாறி ஒரு வகை அடையாளங்காணியாகும். இப்ப அடையாளங்காணிண்டா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். ஒரு வேர்டு உண்டு, அதுக்கு பெருமானத்தை நம்ம குறிச்சிருப்போம். செய்நிரலை நடைமுறைப்படுத்தும் போது மாறிக்கு ஒதுக்கப்பட்ட பெருமானங்கள் மாற்றமடையும். அப்ப இந்த வேரியபிள் மாறிகள்ல பார்த்தோம்னு சொன்னா, செய்நிரலை நடைமுறைப்படுத்தும் போது மாறிக்கு ஒதுக்கப்பட்ட பெருமானம் மாற்றம் அடையும். நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? நம்ம மேல கவுண்ட் ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். இது இந்த வேரியபிளுக்குள்ள அடங்குமா அடங்காதா என்ற கேள்விதான். இந்த கவுண்ட் சொல்றது இந்த வேரியபிளுக்குள்ள அடங்குமா அடங்காதா? வரும். ஏன்? அது பெருமானம் என்ன செய்துச்சுன்னா மாற்றம் அடையுது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மாற்றம் அடையுது. இப்படி மாற்றம் அடைகிறத தான் சொல்றது என்ன, மாறிகள் வேரியபிள் சொல்லி சொல்லுவோம். பஸ்கால் மொழியில் மாறியை அறிவிப்பதற்கு வார் எனும் சொல் பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த வாருங்கிறத பயன்படுத்தி அது என்னென்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோமா? அப்ப என்னன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா, பஸ்கால் மொழியில் மாறியை அறிவிப்பதற்கு வார் எனும் ஒதுக்குச்சொல் பயன்படும். இங்க வார்ன்னு சொல்லி போட்டு கவுண்ட் ஒன்று தந்திருக்கான். கவுண்ட் இஞ்சால இன்டிஜர் தந்திருக்கு. அடுத்தது வார் ஏபி
ரியல் சொல்லி போட்டிருக்கு. வார் N1 இண்டிஜர் சொல்லி இருக்கு. இப்ப நீங்க இதை எடுங்க. இல்ல, right. எனக்கு நீங்க சொல்லுங்க இங்க நேம் கமா ஸ்கூல்னு சொல்லி போட்டுட்டு ஸ்ட்ரிங்னு சொல்லி போட்டுருக்கான். இதுல இதுல அர்த்தம் என்னன்னு சொல்லி யாராலும் சொல்லிடுமா? எனக்கு நானே சொல்றேன். இங்க நேமும் ஸ்கூலையும் எடுத்துக்கொண்டோம்னா அங்க பயன்படுத்தப்படுற அந்த டேட்டா டைப் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரிங். அப்ப நேம நம்ம குறிப்பிடுற நேரம் அதை ஸ்ட்ரிங்ல மேற்கோள்லாம் காட்டணும். ஸ்கூலை குறிப்பிடுற நேரமும் அது என்ன மேற்கோள்லாம் காட்டணும். சரியா? ஸ்ட்ரிங்கையும் சாரையும் யூஸ் பண்ற நேரமே மேற்கோள்ற காட்டுற. விளங்குதா? வார்ல எழுதுற நேரம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. பஸ்கால் மொழியில் மாறியை அறிவிப்பதற்கு வார் எனும் ஒதுக்குச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஒதுக்குச்சொல் அது எப்படி எழுதப்படுது? ஸ்டார்டிங்ல வார்ன்னு வருது. அதுக்கு பிறகு நம்ம என்ன அந்த ஒதுக்குச்சொல் பயன்படுத்தணுமோ அதை எழுதி போட்டு அதுக்கு பிறகு அதுல டேட்டா டைப்ப பக்கத்துல எழுதிருக்கான். இண்டிஜரா, ரியலா, பூலியனா, சாரா, ஸ்ட்ரிங்கா எழுதிருக்கான். அதுக்கு பிறகு என்ன இந்த கமா அந்த இது போட்டிருக்கு. அத நம்மளுக்கு கேள்வியில MCQல வரப்போறது எப்படின்னு சொன்னா இந்த வார பயன்படுத்தி எழுதிக்கிறது எது சரியானதுன்னு சொல்லி கேட்டு அது எந்த ஸ்டைல்ல இருக்கணும்? ஸ்டார்டிங்ல வாரண்ட் இருக்கணும். சரியா? அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட அந்த சொல்ல வச்சு அதுக்கப்புறம் டேட்டா டைப் குறிப்பிட்டு கடைசியில அந்த அடையாளத்தோட அது முடிவடைஞ்சிருக்கணும். இந்த டிசைன்ல இருந்துச்சுன்னா அது சரியானது. அப்ப இப்ப நாம பார்த்தது என்னன்னு பார்த்தோம் சொன்னா வேரியபிள் வார்ன்ற ஒரு விஷயம் பார்த்தோம். மாறிகள் இது மாறக்கூடியது. சரியா? இது என்ன செய்யும்? மாறக்கூடியது. ஆனா கான்ஸ்டன்ஸ் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. மாறிலிகள் அது என்ன செய்யும் சொன்னா மாற மாட்டா. அதுல பெருமானம் நிலையான பெருமானம் மாறவே மாட்டா. செய்நிரலை நடைமுறைப்படுத்தும் போது அடையாளங்காணிக்கு ஒதுக்கப்பட்ட பெருமானங்கள் மாற்றமடையாமல் இருப்பின் இத்தகைய அடையாளங்காணி மாறிலி எனப்படும். செய்நிரலை நடைமுறைப்படுத்தும் போது அதாவது செய்நிரல் என்ன? ப்ரோக்ராம். அந்த இப்ப நம்ம எடுத்தோம்னா ஃப்ளோ சார்ட் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு ப்ரோக்ராம். போலிக்குறிமுறை சுடோ கோட் எடுத்துக்கொண்டாலும் ஒரு ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா என்ன பஸ்கால் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு ப்ரோக்ராம். அதுதான் நான் அந்த சந்தர்ப்பத்துல எதுக்காச்சும் ஒதுக்கப்பட்ட பெருமானம் மாற்றம் அடையாமல் இருக்கு அடையாளம் காணிக்கு. அடையாளம் காணின்னா என்ன? இப்ப அடையாளம் காணி சொன்னா இப்ப மேக்சிமம் ஈக்குவல் 100 சொன்னா இது என்ன செய்யும்? இது மாற மாட்டா. மேக்சிமம் 100 டிஃபால்ட்டா தந்திருக்கு. அதே இது கவுண்ட் ஈக்குவல் 0 சொன்னா அது என்ன மாற்றம் அடையும். அப்ப இங்க மாறிலி மிக்ஸ் ஈக்குவல் 0ங்கிறது கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம். இந்த கவுண்ட் ஈக்குவல் 0ங்கிறது என்ன? லூப் நடக்கிற நேரம் மாற்றம் அடைஞ்சு கொண்டு இருக்கும். அப்ப இது வேரியபிள் வார்ன்னு சொல்லி சொல்லுவோம். பஸ்கால் மொழியில் மாறிலியை அறிவிப்பதற்கு டிக்ளேர் பண்றதுக்கு அதாவது அந்த அறிவிப்பதற்கு கான்ஸ்ட் எனும் சொல் கான்ஸ்டன்ஸ் ஷோர்ட் தான் கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லுவோம் எனும் சொல் பயன்படுத்தப்படுகிறது. இங்க கான்ஸ்ட் மேக்சிமம் ஈக்குவல் 0 கான்ஸ்ட் பை ஈக்குவல் 22 இப்ப கான்ஸ்ட் பை 22 சொன்னா அந்த மாறி அந்த செய்நிரல்ல இந்த பையன் எங்க வந்தாலும் 22ங்கிற பெறுமதி தான் வரும். நோமலாவே நம்மளுக்கு மெட்ஸ்ல படிச்சிருக்கோம் 22 சொல்லி ஒரு விஷயம். பைக்கு பெருமதி நம்ம படிச்சிருக்கோம் தானே. அப்ப கான்ஸ்டன்ட் சொல்லி சொல்லி வந்தா அது மாறாத பெருமானம். ரைட்? அப்ப இதுதான் வார் மற்றது கான்ஸ்ட் மாறக்கூடியது மாறாத பெருமதி. அடுத்தது பார்த்தோம் சொன்னா ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. வினைக்குறி அல்லது ஆப்பரேட்டர்ஸ். இப்ப கேர்லி பேப்பர்ல எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா அந்த கேள்வி பேப்பர்ல ஆரம்பிச்சுன்னா தரப்பட்டு ஒரு கேள்வி ஒன்று மெட்ஸ் செய்கையோட கேள்வி ஒன்று தரப்பட்டு இதை பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்பான். அன்னரம் நம்ம ஒரு ஓர்டர்ல செய்யணும். அதான் இது. First இது என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது கூட்டல். கூட்டல் எல்லாருக்குமே தெரியும்.
கழித்தல் தெரியும், பெருக்கல் தெரியும், பிரித்தல் தெரியும். ஆனா டிஐவி டிவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது என்னன்னு சொன்னா 20 டிவ் 6ன்னு சொன்னா இதுல இந்த 20க்குள்ள 6 எத்தனை வருங்கிறது தான் அதுல கேள்வி. விளங்குதா? மோடுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மிகுதி இந்த 20 6ஆல பிரிக்கிற நேரம் மிகுதி என்னையோ அதைத்தான் மோடுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப டிவ்னா என்ன, மோடுனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கியிருக்கும். சரியா? இதை தாண்டி இப்ப கேள்வி தார நேரம் பிரக்கெட் போட்டிருப்பான். இதுக்கு பிறகு பிரக்கெட்டுக்குள்ள இங்க 5 போட்டிருப்பான், பிரித்தல் 2 எல்லாம் போட்டிருப்பான். பிரக்கெட்டுக்குள்ள பார்த்தோம்னா 5+1 இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும் பிரக்கெட்டை தான். பிரக்கெட்டை தான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். அந்த ஓர்டர் ஒன்று இருக்கு. நான் அந்த ஓர்டரை டியூட்ல போடல. நான் அந்த ஓர்டரை நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். நீங்க டியூட்ல பக்கத்துல இங்க இவர்த்தடி எங்கேயும் எழுதி கொள்ளுங்க, என்ன ஓர்டர்ல அது செய்யறேன்னு சொல்லி எழுதி கொள்ளுங்க. ஒரு லைன் ஒன்று போடுவேன் நான். அப்ப டிம்ட் என்ன, மோடு என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும். கூட்டல் பெருக்கல் பிரித்தல் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். உண்டம். right. அடுத்தது இது இப்ப பார்த்தது என்ன, எண்கணித வினைக்குறி. அடுத்தது ஒப்பீட்டு வினைக்குறி, அதாவது கம்பேர் பண்றது, ஒப்பிடுறது. ஒப்பீட்டு வினைக்குறி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரிது, பெரிது அல்லது சமன், சிறிது. இதுகள் நார்மலா நம்ம மெட்ஸ் படிச்சிருந்த நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். இது என்னத்துக்கு, இது என்னத்துக்கு, இப்படி வந்தா என்ன, இப்படி வந்தா என்னன்னு இந்த அட்டவணையில தந்திருக்கேன். உங்களால பார்த்து கொள்ள இயலும். அடுத்தது தர்க்க வினைக்குறி. நம்ம கேட்ஸ் படிச்சிட்டோம், அதுல எல்லாம் தெரியும். என்னண்டா என்ன, ஓண்டா என்ன. சொல்லுங்க, இதுல தெரிஞ்சாங்க சொல்லுங்க. எண்ட் என்னத்தை செய்யும்? என் வினைக்குறி என்னத்தை மேற்கொள்ளும்? ரைட், கூட்டலை மேற்கொள்ளும். சரியா? என் வினைக்குறி என்ன செய்யும் சொல்லி சொல்லுங்க. ஒரு ஆக்கள் ஒன்று ரெண்டு கூட்டலை மேற்கொள்ளும் சொல்லி போட்டீங்க. எண்ட் எண்ணத்துக்கு ஓர் எண்ணத்துக்கு சொல்லுங்க அப்போ. என் வினைக்குறி பெருக்கலை மேற்கொள்ளும். ஓ கூட்டல் நொட்டுண்டா அத மாத்துறது. எண்டு எண்ணத்துக்கு right. எண் பெருக்கல் ஓ கூட்டல் நொட்டுண்டா அதை தலைகீழா மாற்றுறதுக்கு. இப்ப இதுகள் கேள்வி வார சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு இப்ப கொஞ்சம் நீங்க கேள்வியில பாப்போம், குயிக்காண்டு குயிக்கா. இதுல இருக்கிறார்கள் சொல்லுங்க. நான் டியூட்ட பிரிண்ட் பண்ணாம யாரும் இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் உண்மையான ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்க. டியூட்ட யாரும் பிரிண்ட் பண்ணாம இருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்க, பிரிண்ட் பண்ணாதாக்கள் இருக்கீங்களான்னு சொல்லுங்க. பிரிண்ட் பண்ணினாக்கள் வேணா, பிரிண்ட் பண்ணாம யாரும் இருக்கீங்களா?
பிரிண்ட் பண்ணாட்டி நான் இன்னைக்கு கொஞ்சம் கியூட்ல ஒரு சில விஷயம் எட்டாகல நான் திரும்ப சென்ட் பண்ணுவேன் அது பிரிண்ட் பண்ணிக்கொள்ளணும். Right. இப்ப பாரு இந்த புக்ல இருக்கீங்கன்னா டெஸ்ட்டுக்கு நான் இதை உங்களுக்கு செல்ல வந்த என்ன விஷயம் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருங்க சரியா இந்த கடைசி ஒரு சின்ன பகுதி இருக்குன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். Right. இது பார்த்தோம்னு சொன்னா அரேன்னு ஒரு விஷயம் இருக்கு சரியா. அரேன்னு சொல்லி இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஓர்டரா ஒன்று ரெண்டு சைவர் ஒன்று ரெண்டு மூன்று ஓர்டரா பாக்குறதுக்கு தான் இது பயன்படுத்தப்படுறது சரியா. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இங்க வார் மார்க்ஸ் சொல்லி எரேல சைவ தசம் ஒன்பது ஆஃப் இண்டிஜென்ட் சொன்னா இங்க வரப்போறது மொத்த பெருமானம் இதன் மூலம் 10 முழு எண் பெருமானங்கள் உள்ளடக்கத்தக்கதாக மார்க்ஸ் எனும் பெருமானம் இருக்கு. அதாவது இந்த எரேக்குள்ள என்னத்தை மென்ஷன் பண்றாங்களோ அது மொத்தம் எத்தனையோ அது கேள்வியே கேட்டு வரலாம். இப்ப இந்த இதுல பார்த்தோம் சொன்ன உதாரணத்துல வார் மார்க்ஸ் மார்க்ஸுக்கு பயன்படுத்தப்பட்ட இண்டிஜருங்கிற டேட்டா டைப். அப்ப இந்த இண்டிஜருங்கிற டேட்டா டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எரேக்குள்ள மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எரேலே சைவர்ல இருந்து 9 வரை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப மொத்தமாக முழுவன் 10 தான் பெருசி வரும். அது பழங்குதான் சைவர்ல இருந்து 9 சொல்ல பெரிய 10. இந்த அரேன்னு சொல்றது ஒரு நீளம் கொண்டதாக காணப்படும். அதுல முதலாவது இருக்கிறத முதலாவது ஜீரோ இண்டெக்ஸ் சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஒன்று ரெண்டு இண்டெக்ஸ் படி போகும் சரியா. அப்ப ஒரு வேர்ட் ஒன்று எடுத்தோம் சொன்னா இப்ப இதுல இதுல நீங்க செல்லுங்க பார்ப்போம். இந்த ஏ இருக்குது தானே இந்த ஏ இருக்கிறது என்ன இண்டெக்ஸ்ல. இந்த ஏங்கிறது என்ன இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இல்லாட்டி சுட்டி எத்தனாவது சுட்டில இருக்கு இந்த ஏன்னு சொல்லி சொல்றது. பக்கத்திலேயே நான் அது எப்படி கான்டென்ட் எல்லாம் வச்சுட்டான் கேட்கறேன் நான். சைபர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு. அப்ப இந்த ஏண்டு சொல்லி நான் கேட்டது மூணாவது சுட்டில இருக்கி சரியா. இங்க அணின்ற ஒரு விஷயம் இருக்கு. அணின்னு சொன்னா இது மொத்த நீளம். மொத்த நீளம் இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம் இதுல மொத்த நீளம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அணி இந்த இந்த முகமட்டுங்கிற வேர்டுற அணி நீளம் என்ன இதையாச்சும் சரியா சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்திலேயே அது எப்படி காணன்னு வச்சு கொண்டு வா நான் இதுக்கு விளக்கம் கேட்கிறேன்.
இப்பயும் பழைய ஆன்சர் வருது என்ன இது? எப்படி காண்றதுங்கிறத நான் பக்கத்துல வச்சிருக்கேன். ஆன்சரை ஒரு கேள்வி கேட்க. ரைட், 7 வரும். அப்ப சைபர் 1 2 3 பாக்குற நேரம் 6 இருந்தாலும் மொத்தமாக 1 2 3 7 இருக்கி. அப்ப அணி நீளம் என்னன்னு சொல்லி கேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாஸ் பேப்பர்ல இதான் கேள்வி. ஒரு வேர்டு ஒன்றை தந்து இந்த சுட்டில எத்தனாவது இருக்கு, இது அணி நீளம் என்ன, இதான் கேள்வி. உண்மையா நீங்க பாஸ் பேப்பர் பாக்குற நேரம் சிரிப்பீங்க, இதே இப்படியான கேள்வி போட்டிருக்கான்னு சொல்லி. அணியின் பண்புகள். ஒரு அணியின் பகுதிகள் அடுத்தடுத்து இருக்கும். ஒரு அணியின் சுட்டி அணியின் பேருடன் அடைப்பின் உள்ளே காட்டப்படும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இங்க உதாரணத்துல பாருங்க. வார் எம் அரே 0 to 4 ஆஃப் இன்டிஜர்னு சொல்லி இருக்கு. இப்ப நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன், கீழுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கேன் பிளாக் கலர். இதுல அவுட்புட் என்னென்ன வரும்னு சொல்லி நீங்க குயிக்கா ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இதுக்கு அவுட்புட் என்ன வரும், அதாவது எரேலே 0 to 4 வரைக்கும் பெருமானம் வருமா? அப்ப என்னென்ன வரும்? இதெல்லாம் மேலே சொல்லியிருந்தேன். இறையிலே 0 to 9 வரை இருக்கும் சொன்னா இதன் மூலம் 10 முழுவன் பெருமானங்கள் உள்ளடங்கும். அப்ப இங்க பார்த்தோம் சொன்னா எத்தனை பேர் 0 to 4 சொல்லி செல்ற நேரம்? ரைட், சரியான ஆன்சர் நிறைய வந்திருக்கு. 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 4 வரை வரும். விளங்குதா? அப்ப மொத்தம் அணிந்த நீளம் 5 வரும். 0 1 2 3 4. அப்ப இது ஜீரோ, முதலாவது ஜீரோ இண்டெக்ஸ், முதலாவது இண்டெக்ஸ், ரெண்டாவது இண்டெக்ஸ், மூணாவது இண்டெக்ஸ். 0 1 2 3 4, 4 இண்டெக்ஸ் இருக்கு. அணி நீளம் என்ன? அணி நீளம் 5. சரியா? அப்ப இதை நம்ம சொல்ற நேரம் ஒரு பெட்டன் இருக்கு. அது M0 தொடக்கம் M4 வரைக்கும் உள்ள கொட்டப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஒரு வேர்டு ஒன்று தந்திப்ப. ஆஹ் நீங்க கலரை மாத்திக்கிறேன், லைட் கலர் இருக்கு. இப்ப பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ் ஈக்குவல், சரியா, எக்ஸ் ஈக்குவல் வெல்கம். அப்ப உங்களை வேணாம். எக்ஸ் ஈக்குவல் ICT 10. சரி, ICT 10 போட்டிருக்கேன். இப்ப இதுல அணியின் நீளம் பார்த்தோம்னு சொன்னா இந்த எக்ஸ்ட அணியின் நீளம் எத்தனை? 0 1 2 3 4. அணியின் நீளம் 4. அணியின் நீளம் 4. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஐய குறிக்கிறது, ஐய குறிக்கிறேன்னு சொன்னா எக்ஸ்ல 0, இந்த முதலாம் நம்பரை குறிக்கிறது எக்ஸ்ல 3. விளங்குதா? அது எப்படி நான் மேலுக்கு போட்டியில குறிப்பிடப்பட்டிருக்கு. அது டியூப் லெட் ஆகப்படல, கடைசி பார்ட் நான் செலக்ட் பண்ணி இது செய்வேன். உங்களுக்கு டேர்ம் பேப்பருக்கு முதல் அது திரும்ப திரும்ப நான் படிப்பிப்பேன். அந்த நேரம் அதில் திரும்ப திரும்ப படிக்கப்படும். அதுல எந்த இஷ்யூவும் இல்லை, நீங்க சொல்ல கொள்ள தேவையில்லையா? அப்ப அணிண்டா என்ன, சுட்டிண்டா என்ன, சரியா, இந்த அரேங்கிறது எப்படி தொழிற்படுன்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்கேன். இப்ப படிச்சத்துல எதுவும் டவுட் இருக்கா? இப்ப படிச்சத்துல ஏதும் டவுட் இருக்கா உங்களுக்கோ? அடுத்த கிளாஸ் அடுத்த சனிக்கிழமை 8 மணில இருந்து 9 மணி வரை நடக்கும். சரியா? 8:30க்கு நடக்க மாட்டா, 8 இருந்து 9 மணி வரை நடக்கும்.
எது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு எனக்கு இப்ப மெசேஜ் போடுங்க. அப்படி இல்லைன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. சரியா, எனக்கு என்ன டவுட் இருக்குண்டா இல்லாட்டி கேள்வியில என்ன டவுட் இருக்குன்னா போடுங்க.